ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய காலை நேரத்தை நாம் கண்டு இருக்கிறோம். ஒரு புதிய பாதைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். திருமறையிலே நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசிக்கிறோம். The fear of the Lord is the beginning of knowledge. அன்பான குடும்பத்தின் மக்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்துல ஞானத்திற்காக நாம் கலங்கி காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு தீர்மானத்தை, ஒரு முடிவை எப்படி நான் எடுப்பேன், ஒரு காரியத்துல என்ன காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி பல விதங்களில குழம்பின மக்களாய் நாம் காணப்படுவோம். ஒரு பிரச்சனை நமது வாழ்க்கையில வருகின்றது என்றால், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் போது நான் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று யோசிக்கும் போது ஒரு மிகப்பெரிய குழப்பம் நமக்குள் வருவதை நாம் பார்க்கிறோம். நம்மோடு கூட இருக்கிற பலரும் பல காரியங்களை நமக்கு ஆலோசனையாக சொல்லி நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியாத நிலையில நாம் இருப்போம். அநேக முறை மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் நம்மை தவறான விதத்துல வழிநடத்தி செல்லும். அநேகருடைய ஆலோசனை முடிவு தவறாக போகுவதை கூட நாம் இருந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஞானம் வேண்டுமானால் எனக்கு பயப்படுகிற பயம் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம். ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய சமூகத்துல அவருக்கென்று காத்திருந்து அவர் சொல்லுகிற ஆலோசனையில அவர் காட்டுகிற பாதையில நம்மை அர்ப்பணிக்கும் போது, அவருக்கு பயந்து இருக்கும் போது நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவரையும் மிகுந்த ஞானத்தோடு இந்த உலகத்திலே செயல்படக்கூடிய மிகப்பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அநேக அற்புதமான காரியங்களுக்கு பின்பதாக கண்டுபிடித்த மக்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது. கர்த்தரை தேடினதின் மித்தமாக ஆண்டவர் செய்த அற்புதங்களை அவர்கள் அறிந்து கொள்ள முடிந்தது. இதுதான் ஆண்டவருடைய வழிநடத்துதல். ஒருவேளை நம்மை குறித்தும் நம் வாழ்வை குறித்தும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்கு தேவைப்படுகிறது. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இந்த காலை நேரத்திலே நம் கலங்கின உள்ளத்தோடு குழம்பின மனதோடு என்ன செய்வோம் என்று புரிந்து கொள்ள முடியாதபடி, எனக்கு யார் போதிப்பார், எனக்கு யார் ஆலோசனை தருவார், எனக்கு யார் நல்ல வழிகளை சொல்லுவார் என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்திருங்கள், கர்த்தரையே சார்ந்திருங்கள், கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருங்கள். நிச்சயமாய் அதுவே ஞானத்துடைய ஆரம்பமாய் மாறும். அவர் சொல்லுகிற ஆலோசனை மிகப்பெரியதாய் காணப்படும். நம் வாழ்க்கையில நிச்சயமாய் ஆலோசனை தருகிற ஆண்டவர் அற்புதங்களின் பாதிலே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார். மிகப்பெரிய அதிசயத்தை நாம் காணப்போகிறோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உமக்கு பயப்படத்தக்கதான பயத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே தாரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று அறிந்திருக்கிறோமே. இந்த காலை நேரத்திலே உமக்கு பயந்திருக்கும் போது, உம்மை நம்பி இருக்கும் போது, உம்மை சார்ந்து இருக்கும் போது நீர் எங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் மிகப்பெரியதாய் இருக்கும் என்று நம்புகிறோம் அப்பா. ஒரு மனிதனுடைய ஆலோசனை அல்ல, நீர் சொல்லுகிற ஆலோசனை எங்களை மகிமையுள்ள பாதையில வழிநடத்தி செல்லும் என்று நம்புகிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய விசேஷத்தை ஞானம் வல்லமை பலப்பட கிருபை செய்யும். உமக்கு பயந்து ஜீவிக்கக்கூடிய அர்ப்பணிப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னீரே. உமக்கு பயந்து காத்து இருக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.